பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, சகரியா 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். ஆமாங்க, இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. சில நேரங்களில் நம்மளுடைய வருமானங்கள், நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போயிடும். அதை குறித்து தான ஒரு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெட்டு கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதாங்க இந்த வசனமும் நமக்கு சொல்லுது. கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உனக்கு உன் நடுவில் பங்கிடப்படும், அதை திரும்ப தருவேன்னு சொல்றாரு. எப்படி யோசேப்பு விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோமோ, அதே போலதான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு திரும்ப தருவேன். நம்ம எதையெல்லாம் வீணாய் போனதோ, நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிரயாசங்கள், ஊழியத்தின் பாதையில கூட நம்ம பிரயாசங்கள் வீணா போயிருக்கோம். அந்த வீணா போன எல்லாவற்றையும் தேவன் ஏற்ற வேளையில நமக்கு திரும்ப தருவேன்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.